ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூப் ஆர்ட் எம்ப்ராய்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து ஒரு கேலோட பேக் சைடு மட்டும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், சாட்டின் ஸ்டிச் போட்டு கூட இதை நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை இன்க்ளூட் பண்ணலாங்கிறதுனால இது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்கின் கலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கலர் இருக்கும். அது நம்ம ஸ்கின் டோன்லேயே ஒரு கலர் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் 2 ட்ராப் நீங்கள் பெயிண்ட் எடுத்திங்கன்னா 2 ட்ராப் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் எடுக்க போகிறேன் கிளாஸு. அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சு நம்ம சின்னதாக ப்ரூச்சஸில் ஒரு டிசைன் பண்ணலான்ட்டு இதை நான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கின் டோன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் 2 ஸ்பூன் வந்து 2 ட்ராப்ட் ஸ்பூனில் 2 ட்ராப்ஸில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். நம்ம வந்து அதை அப்படியே பாட்டிலோடலாம் நீங்கள் கொட்டினீங்கன்னா அது அவ்வளோ வேஸ்ட் ஆயிரும். 2 ட்ராப்பு வந்து நம்ம சின்ன டிப்பில், அதாவது நான் நம்பர் 2 எடுத்திருக்கேன் ப்ரஷ்ஷு, ரவுண்ட் ப்ரஷ்ஷு. அதுலேருந்து 2 ட்ராப் எடுத்துகிட்டு 2 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு அதிகமாக வாட்ரு போட்டால் கூட நமக்கு கிளாத்தில் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினராக இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு பெயிண்ட்டையுமே நம்ம யூஸ் பண்ணதில்லைங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அது வந்து ரொம்ப கெட்டியாக தெரியும் நமக்கு. அதனால் 2 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஸ்கின்னு பேக் பார்ட்டில் தோள்பட்டைக்கு முதுகு கீழே உள்ள பார்ட்டுக்கு, பாடி பார்ட்டுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கின் கலரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு டைரெக்டாக நல்லா தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் அந்த ஃபிகர் இமேஜ் தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹூப் ஆர்ட் தான். இதே மாதிரி நிறைய ஹூப் ஆர்ட் வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த ஹூப் ஆர்ட் வந்து ஈஸியாக தெரியும். இருந்தாலும் பிகினராக இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அந்த நீ பார்ட்லேயும் அதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் நமக்கு ப்ளவுஸ் போடுற பார்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இந்த டிசைனில். நீங்கள் பேக் சைடு மட்டும் கொஞ்சமாக ப்ளவுஸ் மாதிரி போடுற மாதிரி போட்டுட்டு கீழே கூட நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய பாவாடை, கவுனு அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அது ஃப்ரீயாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ப்ரைவேட்டாக என் குரூப்பில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ. இது அட்வான்ஸ் லெவலில் ஒரு சின்ன பார்ட்டு தான். நெக்ஸ்ட்டு நம்ம ரெசின் ஆர்ட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடுக்கும் நம்ம கழுத்து கீழே உள்ள பகுதிக்கும் அந்த ஸ்லீவ் பகுதிக்கும் மட்டும் எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதே ப்ரஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை இன்னொரு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அல்லது 2 கலரும் மிக்ஸ் ஆகிரும். நல்ல அந்த கலர் போகிற அளவுக்கு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் அதை தொடச்சிக்கோங்க. அதை தொடச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் எடுத்தால் தான் அது என்ன ஆகாதுன்னா ஒன்றோட ஒன்று வந்து நமக்கு அது ஒட்டாது. அல்லது 2 கலர் வந்து மெர்ஜ் ஆயிரும். அதனால் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ண விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே கீழே உள்ள பார்ட்டு, ஸ்கர்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஒரு மாதிரி குங்கும கலர் மாதிரி ரெட் கலர் மிக்சடு உள்ளதை எடுத்திருக்கேன். இதுவும் அதே ப்ரிப்போசிஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதே ரேஷியோவில். இது பெயிண்ட்டு 2ன்னா வாட்டரும் 2 ட்ராப்ஸ் அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிக்கோங்க. அதை லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் அதை அந்த பேலட்லேயே லைட்டாக நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அக்ரலிக் பெயிண்ட்டு யூஸ் பண்ணால் வாங்கின சிஸ்டர்கிட்ட வந்து அக்ரலிக் பெயிண்ட் இருக்கும். அக்ரலிக் பெயிண்ட் வந்து இப்போ சும்மா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து லூஸில் எனக்கு கிடைக்கல, அதனால் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட்லாம் நம்ம கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேறு ஒரு திங்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், மீடியம்னு சொல்லிவிட்டு. ஆனால் நம்ம இது வந்து சின்ன ஹூப் ஆர்ட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அக்ரலிக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணுறது தான் ஃபேப்ரிக்கு வந்து நல்லாயிருக்கும்.
இது அக்ரலிக் கலர் பண்ணிங்கன்னா மீடியம் வந்து ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் லைஃப் டைம் நமக்கு வந்து வரும். நம்ம அதெல்லாம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இது சிம்பிளாக நம்ம அக்ரலிக் பெயிண்ட்டு வச்சு ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது கேப் இல்லாமல் ஒரே லெவலில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆனாலும் அது வந்து கேப்பு தெரியாது. நம்ம கரெக்டாக பெயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் கேப்பு விரிசல் விட்ட மாதிரி தெரியும் அந்த பெயிண்டிங்கில். அதனால் பார்த்து நீட்டாக பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஒர்க்கு தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒருத்தங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணி கொடுங்க. அந்த பார்டர்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் பார்டரில் கொடுத்துட்டு மேலே வந்து வேறு கலர் கொடுத்துருக்கலாம். நான் கொஞ்சம் எல்லோ கலர் கொடுத்ததுனால ஸ்கின் கலரும் அந்த எல்லோ கலரும் கொஞ்சம் மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால் லைட்டாக காய விட்டுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். பெயிண்ட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த டிப்ஸை ஷேர் பண்ணேன். தெரிஞ்சவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து பெயிண்ட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனாலே ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு பெரிய ஃபிகர் வரைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து பெயிண்ட்டை பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு அதை அப்போவே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லது அந்த பெயிண்ட் வந்து நமக்கு வீணாக போன மாதிரி ஆயிரும், ரொம்ப கெட்டிப்பட்டுரும். அதனால் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கர்ட் பேட்டுக்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து நம்மகிட்ட இருக்கிற நெட் கிளாத்து இல்லது பட்டு சாரியில் உள்ள பார்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சாரீக்கெலாம் ஃப்ளீட் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து அதை நார்மல் நீடியில் நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கம் கீழேருந்து ஃப்ளீட் எடுத்து சென்டரில் ஹிப்பாட்டில் வச்சுட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் கிளாத்துக்கு வச்சிங்கன்னா அந்த ஸ்கர்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். அது கப்புள் இமேஜ் வந்து நான் ஹூப்பாட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் அப்லோட் பண்ணும்போது நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணணுங்கிறத. இப்போ நம்ம நார்மலாக பெயிண்ட் மட்டும் பண்ணியாச்சு. அதுவும் கொஞ்சம் நல்ல நீட்டாக அந்த ஃபினிஷிங் எல்லாம் நல்லா கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதே இதில் நெக்ஸ்ட்டு கலர் எடுக்க போகிறோம். அதனால் அந்த ப்ரஷ்ஷை திருப்பி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கலர் நம்ம பாடி பார்ட்டு தான் மேலே இது பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் அப்படியே விட்டாலும் ஓகே. நான் அந்த ஒயிட் கலர் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதனால் நான் வேறு கலர் கொடுக்கேன். ஒரு ப்ளூ க்ரீன் கொடுத்துருந்தா எனக்கு நல்லாயிருக்கும். நான் லைட்டாக எல்லோ கொடுத்துட்டேன். அதனால் எல்லோ ஸ்கின் டோனும் எல்லோ கலரும் கொஞ்சம் லைட்டாக ஷேமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேறு கலர் காம்பினேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை மேலே ரெட்டு கீழே எல்லோ அல்ல அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லெமன் எல்லோ தான் கொடுத்துருக்கேன் நான். இதே சேம் ப்ராசஸில் தான் நம்ம அதுவும் எடுக்கணும். வேறு கலர் சூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ரெசின் பார்க்கலாம். கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நான் 2-3 நாளாக வீடியோ போடலை. இது வரைக்கும் முடித்தவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. சாரி ஃபார் த டிலே. எனக்கு அதை முடியல, இப்போவே கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி நம்ம அதை ஒர்க்கு முடிச்சிடலான்ட்டு தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதே ரேஷியோவில் 2 ட்ராப்ஸ் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த நம்ம ஸ்லீவு முதுகுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ் பார்ட் மாதிரி, அந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கைப்பகுதி இருக்குல்ல அதுக்கும் நமக்கு ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், அதுக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன இடமா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் அது நீட்டாக வரும், மெர்ஜ் ஆகாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. ஈஸி தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு. இந்த லைன்ஸு அதெல்லாம் போடுறது கொஞ்சம் நம்ம பழகுனோனே கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும்.
உங்களுக்கு இது தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தெரிஞ்சது, சாட்டின் ஸ்டிச்லாம் தெரிஞ்சது, அது வச்சே கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான், அது ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ் பார்ட்டுக்கும் இந்த ஸ்லீவோட ஹேண்டுக்கும் நான் வந்து லைட்டாக எல்லோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்படியே விட்டுருந்தா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்தேன், அதனால் கொஞ்சம் மெர்ஜ் ஆயிடுச்சு எனக்கு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இமேஜ். அந்த கேப் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலரை வச்சு நான் அந்த நமக்கு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். அதனால் கொஞ்சம் பேக் சைடில் நமக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வராமல் போயிடுச்சு. இப்படியே விட்டுருந்தாலும் அழகாக தான் இருந்திருக்கும். நான் கொஞ்சம் அவுட்டர் கொடுக்கலான்ட்டு கொடுத்தேன். கொஞ்சம் வந்து அந்த எல்லோ கலர் காயாமல் இருந்ததுனால லைட்டாக மெர்ஜ் ஆயிடுச்சு. நீங்கள் அதை கரெக்டாக கொஞ்சம் 2 நிமிஷம் காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவையும் அந்த பார்டரையும் நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். அதனால் நான் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் வச்சு கொடுத்தாலும் ஓகே, பிளாக் கலர் கொடுத்தாலும் ஓகே. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தா தான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரியும். அதனால் நான் அப்படி கொடுத்துருந்தேன். பாருங்கள், இப்போ எல்லோ அடித்ததுனால உடனே நான் அடிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக மெர்ஜான மாதிரி தெரிஞ்சுது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது லைட்டாக முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அடுத்த லைன் கொடுத்தீங்க, அதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் ஓனாக ட்ராயிங் தெரியும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதவங்க நம்ம பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அந்த ஹூப் ஆர்ட் கேர்ள்ஸ் ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த பேப்பர் காப்பி வச்சு அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 2 மொபைல் இல்லை, அதனால் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காமிக்க முடியல. என் சேனலில் நான் போட்டிருக்கேன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து பேப்பர் காப்பி ஆப் மூலமாக நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம குரூப்பில் நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரேசிங் மெத்தடும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மட்டும் புரியலைன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். இந்த பார்டர் மாதிரி நான் லைட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிளாக் வச்சு. இது வரைக்கும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். அதாவது ஒயிட் கலரு பெயிண்ட் வச்சு நம்ம அந்த ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரெட் கலரு. அந்த ரெட் கலரில் வந்து நான் டிசைன் வரைகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அப்படி வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாத் ஃபிக்ஸ் பண்ணலாம் அல்லது ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். எப்படி விருப்பம் இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்லேயும் இப்போ வந்து இந்த ரெட் கலர் ப்ளைனாக இருக்கிறதுனால நான் அங்கங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அந்த டாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி போட்டிருக்கேன்.
நீங்கள் வந்து அதில் அப்படியே விட்டாலும் சரி, இல்லது அந்த ஒயிட் கலரு பெயிண்ட்டை யூஸ் பண்ணி டிசைன்லாம் சேரீல இருந்தெல்லாம் கோடு மாதிரிலாம் டிசைனாக வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்து என்ன மெட்டீரியலு ப்ரூச் மெட்டீரியலில் சின்ன சின்ன சீக்வென்ஸு, ஃப்ளவரு அதெல்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சமிக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். நான் பாருங்கள் அங்கங்கே ஒரு டாட் மட்டும் வைக்கிறேன். அப்புறம் 2, 3 ஃப்ளவரும் போட்டு காட்டியிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் எனக்கு நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டிசைன் ஐடியா கொடுக்கணுங்கிறதுனால நான் அப்படியே இதிலே ஒன்றிலேயே 2, 3 ஃப்ளவர் மோட்டிவ் போட்டுட்டேன். நீங்கள் சிங்கிளாக போடுங்க, போட்டுட்டு பண்ணுங்கள். இப்படியே விட்டுருந்தா கூட அழகாக இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத உங்களை ஒரு ஐடியா வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி போடுவோம்ல, அதே மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். அந்த இருக்கிற ஸ்பேஸில் எவ்வளோ சின்ன பூ போட முடியுமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃப்ளவர் போடலாம். ஃப்ளவர்லேயே நிறைய டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நமக்கு எப்படி தோணுதோ அதை வந்து ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நான் 2 டைப் ஆஃப் டிசைன் வந்து இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு சிங்கிளாக போட்டாலே போதும், நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நான் வந்து 2 பூங்கொத்து வச்சுருக்க மாதிரி 2 ஹேண்ட்லையும் கொஞ்சம் பொக்கே வச்சுருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அது உங்களை பென்சிலில் வரைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நான் வந்து எனக்கு அது நல்லா கிளியராக தெரியறதுனால நீங்கள் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ரீன் கலர் யூஸ் பண்ணி நான் அதில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்து அங்கங்கே ரெட் கலர் யூஸ் பண்ணி ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் ஃப்ரெஞ்சு நாட் கூட போட்டுக்கலாம். இல்லை லீஃப் சீக்வென்ஸு வச்சு நான் 1, 2 லீஃப் சீக்வென்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரூச்சுனால ஒரே ஒரு சைடு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் க்ரீன் கலர் எடுத்து அதில் ஒரு லைன் மாதிரி, அதாவது நமக்கு பூங்கொத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை ஒரு லைன் மாதிரி போட்டு 2 பக்கமும் அந்த பிங்க் கலரு கொடுத்துருக்கேன், புட்டா மாதிரி. இப்போ உங்களுக்கு அது தெரியல, நான் வரைஞ்ச பிறகு அது தெரியும் பாருங்கள் நான் எப்படி அதை ட்ரா பண்ணியிருக்கேன்ட்டு. ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷை லோட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லது அந்த ஒரு 2, 3 கலர் மிக்ஸ் ஆகிரும். பாருங்கள் பக்கத்தில் எனக்கு இந்த நான் வரைஞ்சிருக்கேன் பென்சிலில், உங்களுக்கு தெரியல வீடியோவில். இங்கே பாருங்கள் அந்த லைனுக்கு மேலேயே நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஒரு 3 லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக வச்சுருக்கோம் அந்த டிசைனு. நான் அதுக்கு பதிலாக ரெட் கலரில் டாட் வைக்கிறேன். நீங்கள் அந்த இதில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு நாட் போடலாம், அல்லது பேர்ல் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அட்டாச் பண்ணுங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். எவ்வளோ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரூச் நம்ம ஏன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். இது வந்து நெட் கிளாத்லேயும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லுங்கள், நான் நெட் கிளாத்லேயும் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நெட் கிளாத்லேயும் இந்த நம்ம பெயிண்டிங் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே இப்போ நீங்கள் கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா ப்ளவுஸில் டைரெக்டாகவே நீங்கள் பெயிண்ட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். இதை எடுத்து கட் ஒர்க் மாதிரியும் கொடுக்கலாம், அல்லது டைரெக்டாகவே நீங்கள்
இந்த ட்ரேஸ் பண்ணி அந்த ப்ளவுஸில் ஃப்ராக்கில் நீங்கள் டைரெக்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்துட்டேன், பிரான்ச்சஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நான் ரெட் கலர் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டாட் வைக்கிறேன். அந்த டிசைனில் அப்படி இருந்ததுனால இந்த டாட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக இப்படியே விட்டுட்டு 2 3 லீஃப் சீக்வென்ஸு ஃப்ளவர் போட்டால் கூட ஓகே. ஃப்ளவர் சீக்வென்ஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 10 வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நானும் உங்களுக்கு முடித்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்களும் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்களும் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நிறைய பேர் ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது சீக்கிரம் முடித்தா தான் நம்ம ப்ளவுஸ்லேயும் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்னால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். உங்கள் எல்லோர் நம்பரும் என்கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் வருது, ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது எதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நான் எதாவது கைடன்ஸ் கொடுக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்கள். எப்படி பண்ணணும்னு ஐடியா வேணுனாலும் கேளுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் இந்த 1 மந்த்தோடு நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் என் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட்னால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு நீங்களும் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்குக்கு ப்ளவுஸ் ஒர்க் ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ஆரி ஒர்க்லாம் பண்ணுறவங்க இதையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்தா அது ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளவர் சீக்வென்ஸும் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, லீஃப் சீக்வென்ஸ் அதே மெத்தடில் தான் நான் அங்கங்கே ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஏன்னா க்ரீனில் ஸ்டெம் கொடுத்ததுனால ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் க்ரீன் கொடுத்தா கூட ஓகே தான், அல்லது வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா கொடுங்க. கொடுத்துட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அது ஃப்ளவர் வருது அந்த பொக்கேயில், அந்த ஃப்ளவருக்கு நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் சீக்வென்ஸு ஃப்ளவர் சீக்வென்ஸ்லாம் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹெட் பார்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். அது ஹேர் எம்ப்ராய்டிங் தான். அதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் இருந்து 6 ஸ்டாண்ட்ஸ் அப்படியே இருக்கும். 6 நூல் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் நீடில் வந்து இந்த ஹூக், அதாவது அந்த நீடில் கொருப்பம் பார்த்தீங்களா, அந்த பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் கொறுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஒரு சைடு மட்டும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹூ பார்ட் எம்ப்ராய்டிங் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம்னு தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஹெட் பார்ட் முடிச்சுட்டு, பெயிண்டிங் முடிச்சுட்டு ஹெட் பார்ட் முடிச்சுட்டு தான் மற்ற ஸ்டிச்செல்லாம் நம்ம போடணும். நான் வந்து எனக்கு அது நான் கொஞ்சம் முடியாதனால ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோ எடுத்துட்டேன். இன்றைக்கி மட்டும் இது 2 3 நாள் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது ஹேரை கொஞ்சம் அப்படியே நம்ம மூவ் பண்ணி விட்டுட்டு கூட மற்ற ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால் அதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஹேரை மற்ற நம்ம அந்த சீக்வென்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணால் அது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே நீடில் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் கீழே விடணும். நான் மாற்றி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதில் போய் சிக்கிருச்சு. அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணேன்.
நிறைய நம்ம ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அப்படியே போய் இதாகிடுது. நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ, உங்களுக்கு அதை சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஹேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக த்ரெட் எடுத்துக்கோங்க. கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பக்கத்தில் ஒரு லூப் மாதிரி இப்படி வருது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டட்டு பிடிச்சிக்கோங்க. இதே மெத்தடில் தான் நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன். கீழேருந்து நீடியில் வந்து மேலே எடுத்துக்கோங்க. கீழேருந்து நீல மேலே எடுத்துகிட்டு அதை அந்த மேலே எடுத்த த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. இதே மெத்தடில் தான் நம்ம அந்த ஹேர் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் உள்ள நீடியில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிக்கும்போது பாருங்கள் ஒரு லூப் மாதிரி வருதா, அதை நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே நீடியில் எடுத்துருங்க. இவ்வளோதான். இதுதான் ஹேர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. இது உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஃபோன் ஃபுல் ஆனதுனால அது கவர் ஆகாமல் ஆயிடுச்சு. அதனால் நான் 2-3 தடவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலைன்னா கேளுங்க. இப்போ வந்து நம்ம லூப் மாதிரி ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஜாயிண்ட்டாக இருக்கும். அது நமக்கு ஜாயிண்ட்டாக தேவையில்லை. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு எந்த லென்த்துக்கு நமக்கு ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக சீப்பு வச்சு நல்லா அதை நீட்டாக சீவி விட்டுக்கோங்க. சீவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே இதில் நம்ம மேக் பண்ணலாம். நான் நார்மலாக இப்போ வந்து கொஞ்சம் பக்கத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஹேரை முறுக்கி விட்டு ரைட் சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் சுருட்டை முடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஹேரில் நல்ல ஸ்ட்ரைட்னன் பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நமக்கு தலை பின்னி விடுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். அரிசி சடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 3 பார்ட்டாக எடுத்து பின்னுறது, அந்த மாதிரி எப்படி வேணுமோ உங்கள் கிட்ஸுக்கெலாம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்களோ அதை எல்லாமே நம்ம இந்த டிசைனில் கொண்டு வர முடியும். நான் இதை சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிசைன் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நம்மளுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சில் வந்து அதை நான் போடுவேன். கண்டிப்பாக அதுலேயும் கொஞ்சம் பாக்கி இருக்குது எனக்கு ஸ்டிச்சஸ்ஸு, அதில் நான் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. இப்போ நான் லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் கலக்கமாகவே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெருக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல நெருக்கமாக அந்த ஸ்டிச்சு ஹேரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஹேர் எடுத்துகிட்டு அதை அப்படியே நல்லா முறுக்கி விட்டு அதை ரைட் சைடில் நான் பஞ்ச் பண்ணிவிட்டேன். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை கீழேருந்து நீடியில் மேலே விட்டு அந்த ஹேர் இப்போ முறுக்கி விட்டுருக்கோம்ல அதில் பஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட ஃபிக்ஸ் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைலை இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே தான் போடணும்னு இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வேறு ஏதாவது மேம் இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது ஒப்பீனியன் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இது வந்து ப்ரைவேட்டாக வச்சு குரூப்பில் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேறு எங்கேயும் போடலை. உங்களுக்கு எதாவது டவுட்டு, ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இதை பார்ப்பீங்க, அதனால் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரூச் மெட்டீரியலை வச்சுலாம் இதில் ஒர்க் பண்ணுங்கள். சென்டரில் நான் சின்ன ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறேன். அதில் வந்து நம்ம 6 பெட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் குரூப்பில் உள்ளவங்க மட்டும் இதை வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் போடுறது வந்து சிம்பிளாக இருந்தாலும் அது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வந்திருக்கிறதுனால இதை நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் வேணுங்கிறதுனால தான் நான் ரெசின் ஆர்ட்டெல்லாம் நான் பப்ளிக்காக போடலை, ப்ரைவேட்டாக தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் குரூப்பில். அதனால் நீங்கள் யாருக்கும் இதை ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நான் அதெல்லாம் பண்ணலை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவங்களோட வீடியோ வந்து டெலீட் ஆயிரும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணலை.
நீங்கள் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் இந்த ப்ரோச்சு இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை சுற்றி ஒரு ரவுண்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில், இல்லை ஜர்தோசி கொடுத்துக்கலாம், பீட் கொடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொடுக்கல, சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.